Hello everyone, welcome back to TAF IAS Academy. So let us start. First article பாருங்க, what are the key takeaways from AI Summit? உங்களுக்கே தெரியும், நமக்கு February 16 to February 20 ஒரு 4 days நமக்கு வந்து AI Summit வந்து இந்தியா கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து கீ டேக்அவேஸ், ஏன்னா நமக்கு இந்த 4 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் இது ரிலேட்டடாக நமக்கு நியூஸில் வந்துகிட்டே இருந்தது. நம்ம ஆனால் அதை ஃபுல்லாகவே டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இப்போது இந்த ஆர்டிக்கலில் ஓவராலாக இந்த இம்பேக்ட், இந்த சம்மிட்டில் என்னென்ன நடந்துச்சு, அதோட கீ டேக்அவேஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இது வந்து உங்களுக்கு GS3 சயின்ஸ் அண்ட் டெக் developments and their applications and effects in everyday life, indigenization of technology. So here we are talking about AI, but still நமக்கு இங்கே எக்ஸாக்டாக ஏஐன்ற டாபிக் நமக்கு யூபிஎஸ்சியில் மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் இட் கம்ஸ் அண்டர் தீஸ் ஹெட்ஸ். ஓகே, ஸோ லெட் அஸ் சி வாட் ஆர் த கீ டேக்அவேஸ் ஃப்ரம் தீஸ் சம்மிட். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட பிகினிங் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2023 யூகே பிளெக்லி பார்க்கில் ஃபர்ஸ்ட்டு யூகே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஏஐ சம்மிட். அப்போ வந்து நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஏன் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி கூட நம்மளுடைய மினிஸ்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்தது டு டேக் இட் ஃபார்வர்ட். நமக்கு 2024 அகெயின் சவுத் கொரியா சியோல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தென் அகெயின் 2025 பாரிஸ் வந்து இந்த ஏஐ சம்மிட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெகுலராக பண்ணணும், ஒரு இந்த கண்ட்ரி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நேச்சுரலி அடுத்தடுத்து இருந்த கண்ட்ரீஸ் வந்து அவங்களா வந்து முன்னெடுத்து இது பண்ணாங்க. அது மாதிரி தான் நமக்கு 2026 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஏஐ இம்பேக்ட் சம்மிட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சம்மிட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஏஐ பற்றி பேசும்போது சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு பேசுகிறோம். அப்படி சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு நம்ம அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது நம்மளால் அந்த இனோவேஷனுக்கான முக்கியத்துவத்தை நம்மளால் கொடுக்க முடியல. ஸோ வி ஷுட் ஷிஃப்ட் அவர் அப்ரோச் ஃப்ரம் சேஃப்டி ஃபர்ஸ்ட் டு ப்ரையாரிட்டைசிங் இனோவேஷன் அண்ட் டெமோக்ரட்டைசேஷன் அப்படிங்கிற முடிவை வந்து இங்கே எடுத்திருப்பாங்க. சேஃப்டி முக்கியம்தான், பட் அதை தாண்டி அதை ப்ரையாரிட்டியாக வைக்காமல் இனோவேஷனை ப்ரையாரிட்டியாக வைங்க. இன்னும் என்ன புதுசாக ஏஐயில் இன்னோவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறது. அண்ட் எண்ட் ஆஃப் தீஸ் 4 to 5 days சம்மிட் என்ன ஆயிருக்கு, நியூ டெல்லி டிக்ளரேஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கண்ட்ரீஸுமே சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 88 கண்ட்ரீஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் US, China, France, etc. Okay, to what? To stress that AI must be democratized to benefit the global south. Democratize na enadhu? AI must be democratized for the use of all, for the welfare of all. ஓகே, அண்ட் இந்த இடத்துல எஸ்பெஷலி த குளோபல் சவுத், அண்ட் இந்தியா வாண்ட்ஸ் டு லீட் த குளோபல் சவுத், ரைட்? ஸோ அந்த விஷயம். தென் வாலண்டரி கவர்னன்ஸ், இதில் வந்து வாலண்டரியாக பண்ணணும். இப்போ மற்ற டிக்ளரேஷன்ஸ், மற்ற சமிட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து இப்போ எனி ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம பண்ணக்கூடிய டிக்ளரேஷன் வந்து மோஸ்ட்லி பைண்டிங் அக்ரிமெண்ட்ஸாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா வாலண்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா நமக்கு அந்த டிக்ளரேஷனில் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வாலண்டரி அண்ட் நான் பைண்டிங், ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க, எதுக்காக அப்படி ஒரு டிக்ளரேஷன் அப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டு என்கரேஜ் வைடர் பார்ட்டிசிபேஷன். ஸோ பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் வாலண்டரியாக எடுத்து நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க, நீங்கள் அதை வந்து வாலண்டரியாக எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த பைண்டிங் அக்ரிமெண்ட்டும் கிடையாது அப்படிங்கிறத அந்த நியூ டெல்லி டிக்ளரேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கே தெரியும், இந்தியாவுடைய மல்டிலேட்ரல் லீடர்ஷிப், நமக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர், தென் ஃப்ரெஞ்ச் பிரசிடெண்ட் இமானுவேல் மேக்ரான் எல்லாருமே வந்துட்டு இந்தியாவை வந்து எப்படி பார்க்குறாங்க, லைக் இந்தியா குட் பி அ சென்டர். நமக்கு வந்து அந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்ரோச்லேருந்து இனோவேஷன் ஃபர்ஸ்ட் அப்ரோச் மாறுறதுக்கு நமக்கு வந்து இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த சமிட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா நம்ம தானே கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம், அதான். தென் குளோபல் ஏஐ இம்பேக்ட் காமன்ஸ் அண்ட் தென் ட்ரஸ்டட் ஏஐ காமன்ஸ். இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இது வந்து டேட்டா பேஸ் ஆஃப் யூஸ் கேசஸ். இது வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஏஐ வந்து ஒரு ஹெல்த் கேர் செக்டார்லேயோ ஒரு எஜுகேஷ்னல் செக்டார்லேயோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை வந்து மற்ற கண்ட்ரீஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அவங்களுடைய சோஷியல் செக்டார்ஸில். அப்படிங்கிறதுக்காக இந்த குளோபல் ஏஐ இம்பேக்ட்
இம்பேக்ட் காமன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆல்சோ ட்ரஸ்டட் ஏஐ காமன்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெப்பாசிட்ரி என்னென்ன இருக்கோ அதில் டூல்ஸ், பெஞ்ச் மார்க்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஏஐ வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம், அது வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி ஒரு ட்ரஸ்ட்வர்தி பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இதையும் ஒரு ஓப்பன் சோர்ஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் ஏஐ இம்பேக்ட் காமன்ஸ் அண்ட் ட்ரஸ்டட் ஏஐ காமன்ஸ் இது வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. இதுவுமே ஹெல்ப்ஃபுல் தான் டேட்டா பேஸ். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எல்லா மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இருக்கணும். அது வந்து ஒரு டிசைனிங் பிளாட்ஃபார்ம் எப்படி வந்து சோஷியல் செக்டார்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 காமன் சோர்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் டொமெஸ்டிக் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஏஐ ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டொமெஸ்டிக் இங்கே நம்ம கண்ட்ரி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரண்டியர் டீப் டெக் ரிசர்ச்க்கு மட்டுமே ஒரு $250 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சமிட் மூலமாக நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஐ ரிலேட்டட் ரிசர்ச், அது ரிலேட்டட் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் ஃபாலோ அப் டேஸில் பார்க்கலாம். ஓகே. அண்ட் தென் மேஜர் கார்ப்பரேட் கமிட்மெண்ட்ஸ் பிக் கம்பெனிஸ் ஜெயன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் அதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதானி குரூப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் 10 lakh crores வந்து நமக்கு டொமெஸ்டிக் ஏஐ டெவலப்மெண்ட் நம்ம இந்தியாவில் ஏஐ டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க வந்து கமிட்மெண்ட் இந்த இவ்வளோ ருபீஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பேக் சிலிக்கா இனிஷியேட்டிவ் ஆல்ரெடி பார்த்தோமா. எஸ், யூஎஸ் லெட் பேக் சிலிக்கா இனிஷியேட்டிவ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 countries அதில் இருக்குது. அண்ட் தென் செமிகண்டக்டர் மிஷன், நம்மளுடைய இந்தியா ஏஐ மிஷன், அண்ட் அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சைனாவை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் நம்ம செல்ஃப் ரிலையண்ட் ஆகணும். ஒன் டாமினன்ட் சோர்ஸான சைனாவை மட்டும் டிபெண்ட் பண்ணி. ஸோ அந்த யூஎஸ் லெட் பேக் சிலிக்கா இனிஷியேட்டிவில் இந்தியா வந்து இந்த சமிட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பார்ட்டிசிபெண்ட்டாக இந்த இனிஷியேட்டிவில் இருந்திருக்காங்க. பட் அஃபீஷியலாக இந்த ஏஐ இம்பேக்ட் சமிட்டில் இந்தியா ஹஸ் ஜாயின்ட் திஸ் பேக் சிலிக்கா இனிஷியேட்டிவ். ஓகே. அண்ட் தென் இண்டிஜினஸ் எல்எல்எம்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், இதுவுமே நம்ம நியூஸில் பார்த்தோமா. சர்வம் ஏஐ அப்படிங்கிற பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி அவங்களுடைய வெர்ஷன் ஆஃப் ChatGPT, எஸ் விக்ரம் ரிமெம்பர், அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இந்த சமிட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் சப்போர்ட்டட் பை வாட் அவர் இந்தியா ஏஐ மிஷன். எஸ், இது கூட நம்ம பார்த்தோம் நியூஸில். நம்ம மினிஸ்டர் வந்து 2.0 லான்ச் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 GPUs கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோமா. எஸ். அண்ட் தென் சோஷியல் செக்டாருக்கு ப்ரையாரிட்டி ஒர்க்கிங் குரூப்ஸ் தனியாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? ஹியூமன் கேபிட்டல், அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர், இதுதான் நமக்கு வந்து மேஜர் கரெக்டாக சோஷியல் செக்டர்ஸ். அண்ட் இவங்களுடைய சோஷியல் எம்பவர்மெண்ட்டுக்கு ஏஐ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்ம இந்தியாவோட மேஜர் கோலாக இருக்குது. ஓகே. அதுக்கான இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். தென் ப்ரைவேட் செக்டார் பேக்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு வந்து ஓப்பன் ஏஐயும் டாடா குரூப்பும் நமக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆந்த்ரோபிக் அண்ட் இன்ஃபோசிஸும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக அவங்க ஏஐ செக்டரில் என்ன கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த கீ டேக்அவேஸ் தட் யூ ஹாவ் டு நோ ஃப்ரம் திஸ் ஏஐ இம்பேக்ட் சமிட். ஓகே. டெல்லியில் நடந்திருக்கு. ஃபைனலாக நமக்கு நியூ டெல்லி டிக்ளரேஷனோட இந்த சமிட்டை முடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். ஸோ let us move on to the next. Okay, இது வந்து why has Eastern Nagaland got autonomy? Okay, this article talks about Nagaland's recent autonomy. அதாவது நமக்கு மொத்த நாகாலாண்டுமே அஸ்ஸாமில் இருந்து தான் பிரித்து எடுத்தாங்க. கரெக்டாக அஸ்ஸாமில் இருந்து நாகாலாந்து தனியாக வந்து 1963 ஸ்டேட்ஹுட் வாங்கியிருப்பாங்க. ஸோ வித்தின் நாகாலாந்து உங்களுக்கே தெரியும், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக மேக்ஸிமம் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் நிறையா. ஸோ நாகா ட்ரைப்ஸ் நிறையா இருந்தாலும் அதை தாண்டி மற்ற ட்ரைப்ஸும் இருக்காங்க. அந்த நாகா ட்ரைப்ஸ்லேயே நிறைய சப்டிவிஷன்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அப்படி அந்த நாகா விதின் த கம்யூனிட்டி அந்த நாகா ட்ரைப்ஸ்குள்ளேயே ஒரு ட்ரைபல் குரூப்புக்கும் இன்னொரு ட்ரைபல் குரூப்புக்கும் செட் ஆகலை அப்படிங்கிற விஷயங்கள்னாலையும், தென் கொஹிமா உங்களுக்கே தெரியும் கேபிட்டல் ஆஃப் நாகாலாந்து,
அண்ட் அவங்களே வந்துட்டு எல்லா டெசிஷனும் எடுக்கிறாங்க. அந்த கேபிட்டலில் இருக்கிற ஒரு சர்டன் ட்ரைபல் கம்யூனிட்டி அது வந்து நம்மளுடைய அதாவது இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டியோட வெல்ஃபேரை பார்க்குறதில்ல அப்படிங்கிற இஷ்யூலாம் நிறையா வந்திருக்கு. அண்ட் நாகாலாந்து நிறைய இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து அட்டானமி வேணும், எங்களுக்குன்னு தனியாக ஸ்டேட்டு கொடுங்க, எங்களுக்குன்னு தனியாக கான்ஸ்டியூஷன் கொடுங்க, எங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்டேட் வேணும் அப்படின்னு ஸ்டேட்ஹுட் கிளைம் பண்ணி நிறைய இடத்துல நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக நமக்கு பிப்ரவரி மந்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ட்ரைபார்டைட்னா 3 பேர் பார்ட்டிஸ் இந்த அக்ரிமெண்ட்டில். ஒன்று வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து நாகாலாந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி அவங்க, இன்னொன்று வந்து ENPO ஈஸ்டர்ன் நாகாலாந்து பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு செக்ட்டுக்கு வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிக்கும் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்கும் செட்டாக. ஸோ அதில் வந்து இந்த ஈஸ்டர்ன் நாகாலாந்து பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஈஸ்டர்ன் நாகாலாந்து அந்த பகுதியை சேர்ந்தவங்க, கிழக்கு பகுதியை சேர்ந்தவங்க, அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 டிஃப்ரெண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்குது. அவங்க வந்து தனியாக அட்டானமி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 குரூப்புக்கும் இடையில தான் ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்கு. ஒன்று வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து நாகாலாந்து ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து இந்த ஈஸ்டர்ன் நாகாலாந்து பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன். அந்த அக்ரிமெண்ட்டோட அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் த ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ அப்போ வந்து நாகாலாந்து நம்ம ஸ்டேட்டில் நாகாலாந்து ஸ்டேட்லேயே இந்த இந்த ஈஸ்டர்ன் நாகாலாந்து கிடையாதா, இல்லை இந்தியாவோட கிடையாதா, என்ன நடந்திருக்கு எக்ஸாக்டாக, நம்ம வந்து எதுவும் பிரிச்சிட்டோமா, எந்த அமெண்ட்மெண்ட்டும் பெருசாக பண்ண மாதிரியே தெரியலையே, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் எதுவும் பண்ணலையே, எந்த ஆர்டிக்கல் கீழே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எஸ், நிறையா கொஸ்டின்ஸ் வருதா, இல்லைனா இனிமேல் இப்படி தான் எல்லா சொல்யூஷனாக இருக்க போதா. ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி மாதிரி இந்த டெரிட்டோரியல் அத்தாரிட்டிஸ் தான் நம்ம அந்த மாதிரி ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய லேண்ட் டிஸ்பியூட்ஸ்க்கு எல்லாம் சொல்யூஷனாக இருக்க போதா. எஸ், லெட் அஸ் சி. ஓகே, ஸோ இந்த ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் இந்த அக்ரிமெண்ட்டோட அவுட்கம். இதில் என்ன க்ரியேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட ஜாகிரபிக்கல் ஸ்கோப், அதாவது எந்தெந்த மாவட்டங்கள் கவர் ஆகுதுன்னா 6 பேக்வேர்ட் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகே, அதோட நேம்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன்: கிஃபயர், லாங்லைன், மோன், நோக்லக், ஷமட்டர் அண்ட் ட்வான்சாங். ஓகே, இந்த 6 ஈஸ்டர்ன் கிழக்கு மாவட்டங்களை தான் ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு நாகாலாந்து விட்டு வெளியில் வரல. ஓகே, வித்தின் நாகாலாந்து ஸ்டேட், அந்த ஸ்டேட்டுக்குள்ளே நமக்கு வந்து இந்த 6 கிழக்கு மாவட்டங்களை மட்டும் ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி அறிவிச்சு தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அதோட நேச்சர் ஆஃப் கவர்னன்ஸ் எப்படி இருக்கும், அதை வந்து அப்போ யார் ரூல் பண்ணுவா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் பண்ண போகிறாங்களா பிரசிடென்ட் வச்சு, இல்லை நாகாலாந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே ரூல் பண்ண போகிறாங்களா, இல்லை கவர்னர் வச்சு ரூல் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து ஹைலி அட்டானமி அது ப்ரொவைட் பண்ணணும். அவங்களுக்குன்னு அவங்கள ஆட்சி செய்கிறதுக்கான அட்டானமி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம இந்தியா பொறுத்த வரைக்குமே ஜென்ரலாக என்ன, நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. கரெக்டாக. ஸோ அதே நேரத்தில் அவங்களுக்கு கேட்குறதையும் அவங்களுக்கு கேட்ட அட்டானமியும் ப்ரொவைட் பண்ணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஒரு விஷயம். ஓகே, இட் இஸ் டிஸ்கிரைப்ட் as an experiment in evolutionary autonomy providing high administrative and financial powers without full statehood. அதாவது நாகாலாந்துலேருந்து இந்த 6 மாவட்டங்களை பிரித்து தனியாக ஸ்டேட்ஹுட்டும் கொடுக்கல, அதே நேரத்தில் நீங்கள் நாகாலாந்து கவர்மெண்ட் சொல்கிறது தான் கேட்கணும், நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அட்டானமியை கொடுக்காமையும் இல்லை. ஸோ we have somehow found the middle ground. இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டேட்டை பிரிச்சும் விடலை, எந்த பவுண்ட்ரிஸை ஆல்டர் பண்ணல, எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டும் மேக் பண்ணல, எதுவுமே பண்ணல. இந்த பக்கம் அவங்களுக்கான அட்டானமியை கம்ப்ளீட்டாக மறுக்கவும் இல்லை. we have found a middle ground. அதுதான் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டெரிட்டோரியல் அத்தாரிட்டி. ஓகே, இதில் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் பவர்ஸை டெவல்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே, டெவல்யூஷன் ஆஃப் தீஸ் பவர்ஸ். ஓகே, எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, பிஃபோர் தட் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தான் நமக்கு. ஃப்ரண்டியர் நாகாலாந்து டிமாண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறது, இதோட ஹிஸ்டாரிக்கல் ரூட் பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி வி ஷுட் கோ பேக் டு பிரிட்டிஷ் ப்ரீ 1947 எரா.
இது வந்து அந்த ஹில்ஸை வந்து மேக்ஸிமம் அன்அட்மினிஸ்டர்ட் ஃப்ரண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீவ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இதனால் என்ன ஆகுது அப்படின்னா டெவலப்மெண்டல் டிஃப்ரென்ஷியல் க்ரியேட் ஆகுது. அந்த 8 நாகா ட்ரைப்ஸ் அந்த ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து பொலிட்டிக்கலியும் சரி எக்கனாமிக்கலியும் சரி அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறத அவங்க உணர்றாங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட்லி அவங்கள டாமினேட் பண்ணுறது யார்? வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய நாகா ட்ரைப்ஸ். ஓகே, அண்ட் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் நாகாலாண்டுடைய ஸ்டேட்ஹுட் 1963 அஸ்ஸாமிலிருந்து பிரிந்து வந்த மாநிலம். கரெக்டாக? ஓகே, ஸோ 8 நாகா ட்ரைப்ஸ் வந்து ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்கிறவங்க பொலிட்டிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி ரெண்டுலேயுமே பேக்வேர்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மேஜர் டாமினன்ஸ் வெஸ்டர்ன் நாகா ட்ரைப்ஸ் வந்து எங்களை டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோர் இஷ்யூவாக இருக்குது. அண்ட் அப்போ தான் வந்துட்டு 2010 நமக்கு இந்த ஈஸ்டர்ன் நாகாலாண்ட் பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து எங்களை வந்து ஒரு தனி ஸ்டேட்டாக அறிவிச்சிருங்கப்பா, எங்களுக்கானதை நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பொலிட்டிக்கல் பவரில் இருக்கணும், எங்களுக்கான எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸையும் நாங்கள் கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் அதோட முக்கியத்துவம் லைக் அதோட சீரியஸ்னஸ் அவங்க கேட்குறதோட சீரியஸ்னஸ் நமக்கு எங்கே தெரிய வருது அப்படின்னா 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக வந்து பாய்காட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக பாய்காட் பண்ணும்போது தான் இந்த விஷயம் நமக்கு எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அட்டென்ஷனுக்கு வருது. ஓகே, இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. ஓகே, ஸோ அது வரைக்குமே அந்த சின்ன ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு குட்டி அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்ஹுட் பிரிவினைவாதம் அந்த மாதிரி இருந்த ஒரு விஷயம் 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ் அவங்க பைக்காட் பண்ணவும் இந்த விஷயத்தில் ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஆல் ஹேஸ் ஸ்டார்டட். அண்ட் நவ் சரி, இப்போ வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன காரணம்? ஏன் கவர்மெண்ட் ஒத்துக்கணும்? ஏன் நமக்கு வந்து நாகாலாந்து மட்டும்தான் செப்பரேட் ஸ்டேட் கேட்குறாங்களா? நாகாலாண்டில் இருக்கிற ஒரு சர்டன் கம்யூனிட்டிஸ் மட்டும். ஏன் மணிப்பூரில் நமக்கு வந்து எந்த ஒரு செப்பரேஷன் எதுவும் இல்லையா? இல்லை மற்ற ஸ்டேட்ஸ் இல்லை மகாராஷ்டிராவில் எஸ் நிறைய கேட்குறாங்கல்ல, நிறைய இடத்துல வந்து நமக்கு ஸ்டேட் கூட ஏன் அஸ்ஸாம்லேயே கூட கேட்குறாங்கல்ல, போடோலேண்ட் டிமாண்ட் ஃபார் போடோலேண்ட் இது நிறைய பார்க்குறோம். கரெக்டாக? ஆனால் கவர்மெண்ட் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறாங்களா? எல்லாத்தையும் அப்போ வந்து பிரித்து வச்சு எத்தனை ஸ்டேட்ஸ் நம்ம உருவாக்க முடியும்? எப்படி அதை நம்ம வந்து அட்மினிஸ்டர் பண்ண முடியும்? பட் இதுக்கு வந்து ஏன் ஒத்துக்கிட்டாங்க? ஃப்ரண்டியர் நாகாலாண்ட் டிமாண்டுக்கு ஏன் அதை வந்து ஒத்துக்கிட்டு ஃப்ரண்டியர் நாகாலாண்ட் டெரிட்டோரியல் அத்தாரிட்டின்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும்? அதை ஏன் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்டர் செக்யூரிட்டி. இந்த இஎன்பிஓ ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த ஈஸ்டர்ன் நாகாலாண்ட் ரீஜன், அது வந்து கிரிட்டிக்கல் பஃபர் ஜோன் பார்டரிங் மியான்மர். நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பார்டரோட கனெக்ட் ஆகுது. ஓகே, இட் இஸ் ஒர்க்கிங் அஸ் அ கிரிட்டிக்கல் பஃபர் ஜோன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இந்தியாவோட இருக்கிறதுக்கோ இல்லை நாகாலாந்து ஸ்டேட்டோட ஒத்து வாழ்கிறதுக்கோ அவங்களோட மனநிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃப்ரண்டியரை வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த பீப்புளை அப்படியே ஒரு டென்ஸ்டாகவே வச்சுட்டு இருக்கிறதுன்றது இட் இஸ் அ நேஷ்னல் செக்யூரிட்டி ரிஸ்க். ஏன்னா அது வந்து பார்டர் ஏரியா, தட் ஷுட் பி ஸ்டேபிள் அண்ட் பீஸ்ஃபுல். கரெக்டாக? ஸோ அதுக்காக தென் ஆர்ம்ட் எக்ஸ்ட்ரீமிசம் ஆல்ரெடி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஒய்? பிகாஸ் டியூ டு போரஸ் பார்டர். ஸோ ஏன்னா நமக்கும் மியான்மருக்கும் நிறையா என்ன சொல்கிறது, நிறைய உறவு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அவ்வளோ நல்லா வந்து பார்டர் ஃபோர்ஸஸ் வந்து மெயின்டைன் பண்ண போகிறது இல்லை. அண்ட் வி வில் ஆல்சோ ஹாவ் போரஸ் பார்டர். ஆப்வியஸ்லி வந்து போரஸ் பார்டர்னு இங்கே என்ன அர்த்தம் சொல்கிறோம்? நமக்கு வந்து அந்த கண்ட்ரியிலேருந்து பீப்புளோ இல்லை ஆர்ம்டு இந்த மாதிரி பீப்புளோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீப்புளோ எல்லாருமே வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஆர்ம்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் வந்து இந்த பீப்புளோட மைண்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ரீஜனில் நம்ம ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர் ஏரியாவாக இருக்குது, இன்னொன்று வந்து அந்த ஆர்ம்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் வந்து எந்த விதத்துலையும் அமைதியை குலைச்சிடக்கூடாது. அண்ட் இதனால தான் வந்துட்டு நமக்கு எஃப்என்டிஏவை பேசிஃபயராக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அட்டானமி மாடல். நமக்கு வந்து அந்த ஃப்ரண்டியர் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அண்ட் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், அது நம்மளோட கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட்டோட ஒத்து போகணும். அதே நேரத்தில் அங்கே வாழக்கூடிய மக்களையும் சாட்டிஸ்ஃபேக்டரியாக வச்சுக்கணும். அதுக்கான சொல்யூஷனாக தான் இந்த எஃப்என்டிஏவை வந்து கவர்மெண்ட் பார்த்து அக்ரி பண்ணியிருக்காங்க. ஓகேப்பா, இந்த இருக்கக்கூடிய 6 கிழக்கு மாவட்டங்களையும் நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி அப்படின்னு இது பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கஸ்டமரி லாஸ் அண்ட் இதுபடி வந்து ரூல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ
இதோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஷிஃப்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ மினி செக்ரட்டரியேட் விதின் த ரீஜன். ஸோ நம்மளுடைய ஸ்டேட் மிஷினரி நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கொஹிமாவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, கொஹிமாவே டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட டோர் ஸ்டெப்புக்கு எல்லா சர்வீஸும் வந்துடும். ஸோ அதுக்காக ஒரு மினி செக்ரட்டரியேட் நான் அந்த 6 மாவட்டத்துக்குள்ளேயே அமைச்சு தரேன் அப்படிங்கிறது இந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஓவர் 46 ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் லேண்ட் யூஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லேண்ட் யூஸ், அந்த ஃபாரஸ்ட் லேண்டாக இருந்தால் அதை எப்படி பயன்படுத்தணும், அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருந்தால் எப்படி பயன்படுத்தணும், அண்ட் அங்கே என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரணும், ரூரல் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 46 சப்ஜெக்ட்ஸில் நீங்களே வந்து பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரை? இந்த எஃப்என்டிஏவை. ஓகே. ஸோ தே வில் எக்ஸசைஸ் லா மேக்கிங் பவர் அஸ் வெல் அஸ் எக்ஸிக்யூஷன் பவர். ஸோ போத் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே. அண்ட் ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் அவுட்லேஸ் வில் பி ஷேர்ட் ப்ரொபோர்ஷனலி பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் அண்ட் ஏரியா. ஸோ அந்தந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அந்த பாப்புலேஷனை வச்சும் நமக்கு வந்து அந்தந்த டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்டல் அமௌண்ட் வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இந்த பிகினிங்கில் வந்துட்டு நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் MHA வந்துட்டு நமக்கு அந்த பிகினிங்கில் இருக்கக்கூடிய இனிஷியல் ஃபண்டிங் ப்ராசஸ் வந்து தே ஆர் கோயிங் டு டேக் கேர். ஓகே. அண்ட் கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆர்டிகல் 371A. இது வந்து டாக்ஸ் அபவுட் வாட்? ஐம் சாரி guys. எஸ், ஆர்டிகல் 371A ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட் ஆஃப் நாகாலாண்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பற்றி 371A. ரிமெம்பர், நமக்கு ஒரு செட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் 370லேருந்து ஆல்மோஸ்ட் 371A, B, C, D, E, F, G போயிட்டே இருக்குமா ஃபார் ஈச் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். 371B எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் அஸ்ஸாம். எஸ், 371C வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர். எஸ், அது மாதிரி நமக்கு ஆர்டிகல் 371A டாக்ஸ் அபவுட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து. அதாவது நாகாலாண்டுக்குரிய ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பற்றி சொல்கிறது. அது வந்து நமக்கு அவங்களுடைய கஸ்டமரி லாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, தென் நாகாஸுடைய ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் சேஃப் இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எந்த விதத்துலையும் 371Aவை வந்து மாற்றலை. ஓகே. இந்த அக்ரிமெண்ட் வந்து எந்த விதத்துலையும் அதை இம்பேக்ட் பண்ணாது. நாகாஸோட ஐடென்டிட்டியை வந்து சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, அவங்களோட கஸ்டமரி லாஸில் இன்டர்ஃபியர் ஆக போகிறது கிடையாது. ஓகே. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுன்றது எந்த விதத்தில் இந்த ஆர்டிக்கலை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு, ஸோ ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இந்த மாதிரி அப்போ இது நல்லா தானே இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அந்த லோக்கல் பீப்புளுக்குரிய அட்டானமியும் நம்ம கொடுத்துட்டோம், இன்னொரு பக்கம் நம்ம அந்த ஸ்டேட்டை விட்டு வெளியே போகாமல் தனியாக அந்த ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டோமே. அப்போ இதே மாடலை நம்ம வந்து மணிப்பூருக்கும் ஏன் அப்ளை பண்ணக்கூடாது? ஏன்னா மணிப்பூர்லேயும் அந்த கியூகிசோ கம்யூனிட்டி வந்து அவங்களும் வந்துட்டு எங்களை வந்து தனியாக யூனியன் டெரிட்டரியாக அறிவிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. கரெக்டாக? ஸோ டிமாண்ட் ஃபார் அ ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி பை திஸ் கியூகிசோ கம்யூனிட்டி. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இங்கேயும் போயிட்டு ஒரு ஃப்ரண்டியர் டெரிட்டோரியல் அத்தாரிட்டி வந்து க்ரியேட் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் சேலஞ்ச் என்னன்னு மணிப்பூர் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த விஷயத்தில் நாகாலாந்து சிஎம் வந்து ஹீ வாஸ் அ வில்லிங் பார்ட்னர். அவராக வந்து நெகோஷியேட் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஆனால் மணிப்பூரில் அந்த கேஸ் அப்படி இல்லை. ஏன்னா மணிப்பூரில் இந்த பக்கம் நமக்கு மெய்தே கம்யூனிட்டி வந்து இருக்காங்க. அண்ட் ஆல்சோ மணிப்பூர் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை தனியாக வந்து அவங்கள வந்து செப்பரேட்டாக வந்து இது பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. அண்ட் செக்யூரிட்டி காம்ப்ளெக்சிட்டி, மணிப்பூரில் வந்துட்டு இந்த NSCN IM, எஸ் ஐசக் மொய்வா இந்த மாதிரியான நிறைய கம்யூனிட்டிஸ், நிறையா குரூப்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை இன்னும் நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்தோன்னா இது வந்து இன்னும் இந்த செக்யூரிட்டி இஷ்யூ வந்து இன்னும் அதிகப்படுத்தும் இந்த ஏரியாஸில். அப்படிங்கிற காரணத்தினாலையும் மணிப்பூரில் இந்த விஷயம் வந்து பாசிபிள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த நாகாலாந்து விஷயம் பொறுத்த வரைக்கும் இது வந்து இட்ஸ் அ நியூ இனோவேஷன் தான். FNTA ரெப்ரசன்ட்ஸ் அ மிடில் பாத். கவர்மெண்ட் வந்து ஒரு மிடில் பாத் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு ஸ்டேட்ஹுட்டும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதை ஸ்டேட்டாக பிரித்து அனுப்பணும்னு அவசியம் இல்லை, இந்த பக்கம் வந்துட்டு நமக்கு இது பண்ணவும் இல்லை, நம்ம ஒரு மிடில் கிரவுண்டில் வந்து அந்த மாதிரி ஒரு டெரிட்டோரியல் அத்தாரிட்டி வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் அந்த விஷயம் மணிப்பூரில் ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம். ஓகே. சரி, இவ்வளோ விஷயம் நம்ம பேசிட்டோம். அப்போ வாட் அபவுட் சிக்ஸ்த்து ஸ்கெடியூல் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் அப்படிலாம் ஒன்று இருக்குது இல்லையா?
எஸ், நமக்கு கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கே. அப்போ அது எதையும் இது வந்து இம்பேக்ட் பண்ணாதா, அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹவ் கிரியேட்டட் ஒன் கம்பேரிசன் டேபிள் ஃபார் யூ. ஸோ நமக்கு இந்த பக்கம் 6th ஸ்கெடியூல் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் இருக்குது. இந்த பக்கம் இப்போ நமக்கு நாகாலாண்டு ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட FNTA, ஃப்ரண்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி இருக்குது. இதுக்கான கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் என்ன? நமக்கு வி ஹாவ் ஆர்டிகல்ஸ் 244 clause 2 அண்ட் 275 clause 1. ஆனால் இது வந்து கான்ஸ்டியூஷன் படி கிடையாது. இட்ஸ் அ ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் அண்டர் திஸ் பர்டிகுலர் கான்ஸ்டியூஷன். நமக்கு ஆர்டிகல் 371A ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டு நாகாலாந்து கீழே நம்ம இது பண்ணியிருக்கோம். தென் இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்லேயே இருந்திருக்கு. இது வந்து இப்போ நம்ம வந்து உருவாக்குனது ஒரு எவல்யூஷனரி அட்டானமின்னு சொல்லலாம். மக்களுடைய தேவைகளை பொறுத்து க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு மாடல், அவ்வளோதான். தென் இதில் உங்களுக்கே தெரியும், நமக்கு எலெக்டட் கவுன்சில் இருக்கும், ஒரு 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு மினி செக்ரட்டரியேட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு மென்ஷன் ஆயிருக்கு. இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 46 சப்ஜெக்ட்ஸ் வந்து பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஸ்டேட் கிராண்ட்ஸ் இருக்குது, லிமிட்டட் லோக்கல் டாக்ஸேஷன் பவர் இருக்குது. இங்கே வந்து டைம் அண்ட் அகெயின் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு இனிஷியலாக MHAவோட ஃபண்டிங் இருக்க போகுது. ஓகே. அண்ட் இதில் வந்து நமக்கு ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டை வந்து கோஆப்ரேட்டிவ் பார்ட்னராக இங்கே வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து நமக்கு வந்து இஷ்யூ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆப்வியஸாக இருக்க தான் செய்யுது. ஃபைனலி நமக்கு கோர் கோல் என்னது? ஜெனரல் ட்ரைபல் ஏரியா ப்ரொடெக்ஷன். அண்ட் இங்கே வந்து டெவலப்மெண்டல் டிஃப்ரென்ஷியல். நமக்கு வந்து நம்ம பொருளாதார ரீதியாகவோ இல்லை இந்த ஃபினான்ஷியல் ரீதியாகவோ ஈவன் பொலிட்டிக்கலி பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ டு அட்ரஸ் டெவலப்மெண்டல் டிஃப்ரென்ஷியல். ஓகே. So that's all about this article. So நீங்க சொல்லுங்க, what do you think would be the best way for these disputes? நமக்கு வந்து ஸ்டேட்ஹுட் கேட்குற நிறைய ஸ்டேட்ஸ் இருக்காங்க, நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, நிறைய ஸ்டேட்ஸில் இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ do you think இந்த மாதிரி creation of territorial authorities would be solution for all these issues? ஓகே. நெக்ஸ்ட், இந்தியா அண்ட் US நேவிஸ் ஹவ் கிரிட்டிக்கல் ரோல் டு பிளே இன் IOR அண்ட் இண்டோ பசிபிக். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இண்டோ பசிபிக் அண்ட் இந்தியன் ஓஷன் ரீஜன், IORன்றது இங்கே அதுதான், இந்தியன் ஓஷன் ரீஜன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா நமக்கு ரீசெண்டாக வந்துட்டு யூஎஸோடைய இந்த மாதிரி அட்மைரல் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்தியாவும் US நேவியும் சேர்ந்து நிறைய விஷயம் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் IORலேயும் இண்டோ பசிபிக்லேயும் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எதுக்காக அந்த ரீஜன் இம்பார்ட்டன்ட்? இந்தியன் ஓஷன் ரீஜன் அண்ட் இண்டோ பசிபிக் பகுதி, அந்த பகுதி வந்து எதனால் இம்பார்ட்டன்ட்? அதையே நம்ம பாதுகாக்கணும். ஸோ டு சேஃப்கார்ட் சாவரன்ட்டி அண்ட் என்ஷூர் ஸ்டெபிலிட்டி. அந்த ரீஜனை வந்து ஒரு ஆள் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க விடக்கூடாது, யாரையும் டாமினேட் பண்ண விட்டுறக்கூடாது. அண்ட் ஆல்சோ வி ஷுட் என்ஷூர் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா இட் இஸ் அ மேஜர் ட்ரேட் ரூட் அண்ட் வி நீட் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் இன் தட் ஏரியா. ஓகே. அது என்ன மேஜர் ட்ரேட் ரூட்? ரிமெம்பர் மலாக்கா ஸ்ட்ரெயிட் ஆர் ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா. எஸ், எவ்வளோ எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் ட்ரேட் நடக்குது அந்த சைடு. ஸோ அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? ஸோ தேட் ஷுட் பி ஸ்டேபிள் அண்ட் செக்யூர் அண்ட் ஆல்சோ சாவரனிட்டியை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. we need freedom of navigation in that area. எந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியும் அந்த ஏரியாவை டாமினேட் பண்ணக்கூடாது. ஓகே. அண்ட் இந்த நமக்கு US அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் 3 எக்ஸசைஸ் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து ஃபர்தராக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மலபார் எக்ஸசைஸ். மலபார் எக்ஸசைஸ் வந்து ஆனுவல் மல்டிலேட்ரல் நேவல் ட்ரில். இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்குவாட் கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, இந்தியா, US, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த 4 கண்ட்ரீஸுமே வந்துட்டு இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ ஆனுவல் எக்ஸசைஸ். இது மிலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் US. ஓகே. ஸோ மிலன் எக்ஸசைஸ் நமக்கு இந்தியன் நேவியும் US நேவியும் கண்டக்ட் பண்ணக்கூடியது. அண்ட் ரிம்பேக் அப்படிங்கிறது ரிம் ஆஃப் த பசிபிக் தான். இது ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பயனியல் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் வார்ஃபேர் எக்ஸசைஸ். இதுவும் நமக்கு நேவல் எக்ஸசைஸ் தான். அண்ட் 1971 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து 2014 இப்போ வரைக்குமே இந்த எக்ஸசைஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க, ரெப்ரசன்டிங் அவர் நேவி. ஸோ இதுவும் நேவல் ஃபோர்ஸஸ்க்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான். ஓகே. ஸோ US அண்ட் இந்தியா வந்து இந்த ரிம்பேக் ரெண்டுமே வந்து பண்ணுறாங்க. ஓகே.
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். மெயின்ஸ் ஓரியன்டாக நமக்கு இந்த ஐஓஆர் இண்டோ பசிபிக் ரீஜன் எதுக்காக இம்பார்ட்டண்ட், எதனால் அதை நம்ம பாதுகாக்கணும், அதோட சாவரன்ட்டி எதுக்காக நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் இண்டிஜினஸ் டெட்டனஸ் அண்ட் அடல்ட் டிப்தீரியா வேக்சின் லான்ச், நட்டா கால்ஸ் இட் மொமெண்டஸ். ஓகே, ஸோ ரீசெண்டாக நமக்கு நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நட்டா அவர்கள் வந்து இந்த மாதிரி 2 வேக்சின் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது டிப்தீரியாவுக்கும் டெட்டனஸ்க்கும் நம்ம இண்டிஜினஸாக இன்னோவேட் பண்ண வேக்சினை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எங்கன்னா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் கசௌலி, ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, ஸோ நம்ம வந்து டெட்டனஸ் பற்றி டிப்தீரியா பற்றி பார்த்துட்டு அண்ட் தென் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் இந்த கண்டுபிடிச்ச வேக்சினை வந்து இன்கார்பரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் பற்றின ஒரு ஓவர்வியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெட்டனஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்ட் பை கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி. ஓகே, பாக்டீரியா, சாயிலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான். அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி ஸ்ப்ரெட் த்ரூ கண்டாமினேட்டட் ஊண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பீப்புள் டு பீப்புள் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது கிடையாது. இந்த கண்டாமினேட்டட் ஊண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது மூலமாக பரவுறது தான். அண்ட் இதோட கீ சிம்டம் பார்த்தீங்கன்னா சிவியர் மசில் ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஜா லாக்கிங். நீங்கள் பிக்சர்ஸ் இதை போட்டு பார்த்தீங்கனாலே டெட்டனஸ்க்கு அவ்வளோ இது வரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டிப்தீரியா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ காஸ்ட் பை அ பாக்டீரியா, காரினி பாக்டீரியம் டிப்தீரியே. அண்ட் இது எதனால் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட்ஸ். இது வந்து பரவக்கூடியதான், நம்மளோட காஃப், ஸ்னீஸு இது மூலமாக பரவும். ஓகே, அண்ட் இதனுடைய மேஜர் சிம்டம் திக் கிரே மெம்பரேன் அண்ட் த்ரோட், ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியும் அண்ட் த்ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு திக் கிரே மெம்பரேனும் தான். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து நம்ம வேக்சின் இப்போ வந்து இண்டிஜினஸாக 2க்கும் சேர்ந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அண்ட் இது வந்து முன்னாடி தனித்தனியாக டெட்டனஸ் வேக்சின் அண்ட் டிப்தீரியா வேக்சின் அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போ 2யும் சேர்த்து டிடி அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் வேக்சினாக டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியாவுக்கு வந்து இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை வந்து நமக்கு யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் தட் ப்ரோக்ராம்? இது வந்து நமக்கு 1985 லான்ச் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ஃப்ரீ வேக்சின் ப்ரோக்ராம் தான். எதுக்கு அகெயின்ஸ்டான்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் சரி, ப்ரெக்னென்ட் விமனுக்கும் சரி, அண்ட் சில்ட்ரன் அப் டு 16 இயர்ஸ் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த வேக்சின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான். அண்ட் அந்த 12 டிசீசஸ் என்ன அப்படிங்கிறது டிப்தீரியா, டெட்டனஸ், போலியோ, மீசல்ஸ், ருபெல்லா, tuberculosis, rotavirus, hepatitis B, meningitis, pneumonia and Japanese encephalitis. ஓகே, அண்ட் இது 100% சென்ட்ரலி ஃபண்டட் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் தான். ஸோ என்னென்ன டிசீசஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லி 100% ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து நமக்கு வேக்சின் ப்ரிவென்டபிள், அதாவது வேக்சின் இருந்தால் இந்த 12 நோய்களை நம்ம தடுத்துடலாம். அதுக்காக தான் இந்த 1985 இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க. அண்ட் 2014 மிஷன் இந்திரதனுஷ், தென் அகெயின் 2023 இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரதனுஷ் எல்லாமே எதுக்காக லான்ச் பண்ணோன்னா இந்த வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ்க்குரிய வேக்சின் கவரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய பேர் இன்னும் வேக்சின் போடாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான். ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மாடல் கொஸ்டின்ஸ், பிஒய்க்யூஸ் வந்து டிரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ வேக்சின்ஸ் பற்றியோ நிறையவே உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ செக் தட். That's all for today. Thank you so much for watching and let's see you tomorrow.